ஹலோ, நான் உங்கள் கீர்த்தி சகா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன உங்களோட பேச வந்திருக்கேன்னா, பெண்கள் நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க. அந்த தனிமையான சூழ்நிலை எப்படின்னா, ஒன்று கணவரால் கைவிடப்பட்டவங்க, இன்னொன்று தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவங்க, இன்னொன்று கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் கைவிடப்பட்டவங்க. சரியா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கை துணை ரொம்ப அவசியங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வாழ்க்கை துணை இல்லைன்னா நம்ம எங்கேயுமே தனித்து வாழ முடியாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் தனிமையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? இந்த சமுதாயம் நம்மளை வாழவே விடாது. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருந்தீங்களா? ஒருவேளை உங்கள் கணவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். சரியா? எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். சரியா? ஒத்தே வரல, நான் என்னோடய கணவரோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவர் எனக்கு ஒபே பண்ண மாட்டேங்கிறாரு, சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, செக்ஷுவலாக என் கூட எந்த டச்சிங்கும் இல்லை, அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு எந்த வித யூஸுமே இல்லை அப்படின்றீங்களா? விட்டு தள்ளுங்க, விட்டுடுங்க, வேணாம். அவன் குடும்பத்துக்கு லாய்க்கு கிடையாது. ஓகேவா? ஜாக்கிரதையாக இருக்கணும். விட்டு உதறிட்டு உங்களுக்குன்னு ஒரு புதிய லைஃப் அமைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம். ஓகே? முடிவுகள் உங்களுடைய கையில். நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ ஆல். பை.